ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம கர்நாடகா ராயல் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய மைசூர் அரண்மனைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு நான் உங்ககிட்ட தரலான்ட்டு இருக்கேன். இந்த அரண்மனை கட்ட தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1897ங்க. ஸோ இதை கட்டி முடிக்கும் போது 1912 கட்டி முடிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா யதுவம்ச உடையார் வந்து விஜயநகர பேரரசின் கீழ் சிற்றரசாக 1565 வரையிலும் ஆளப்பட்டு வந்திருக்கிறாங்கங்க. ஸோ அப்போ தான் வந்து விடுதலையும் கிடச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நரசராஜா உடையாரும் தேவராச உடையாரும் வந்து மைசூர் பகுதியை வந்து ஒரு பலமான பேரரசாக அமைக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட மொத்த செலவு, இந்த அரண்மனை கட்டிய மொத்த செலவு வந்து இப்போ நம்ம இந்த காலத்தில் நம்ம ஒரு வீடே கட்டிடலாம், அவ்வளோதாங்க ஆச்சு. அந்த காலத்தில் அது பெரிய அமௌண்ட்டு. 41,47,913 தாங்க இது ஆச்சு. ஸோ மொத்த செலவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நுழைவாயில் தர்பார் வந்து பார்த்திங்கன்னா மண்டபமும் இருக்குது உள்ளார. ஒரு 5 கோவில் இருக்குங்கிறாங்க உள்ளார. அப்புறம் மல்யுத்த மைதானம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தப்புறம் இது எல்லாமே இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி 175 அறைகளும் இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 ஏக்கரா பரப்பளவு கொண்டுள்ள இந்த அரண்மனையை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம கால் வலிக்குது. அந்த காலத்தில் ராஜா ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போகிறதுக்கு எப்படி தான் போயிட்டு வந்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, 145 அடிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நிறையா ராஜா பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த ராஜா தாங்க அந்த அரண்மனை கட்டினது. ஒவ்வொரு டிசைனும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கிறாங்கங்க. இந்த இடத்துல இருந்தால் ராஜா வந்து ஊர் மக்களை பார்ப்பார். எல்லாருமே கீழே நிற்பாங்க, ராஜா மேலே நின்று பார்ப்பார். அதே மாதிரி சீலிங்லாம் வந்து பயங்கரமாக அந்த காலத்தில் சூப்பராக மிஷின்லாம் இல்லாமல் எப்படி தான் இந்தளவுக்கு வர்ணித்து பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளி கதவு மட்டுமே இங்கே ஒரு 5-6 கதவு இருக்குங்கிறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா தங்கத்தால் செஞ்ச பொருட்கள் வந்து 3வது மாடியில் இருக்குங்கிறாங்க. ஸோ 3வது மாடியில் நிறைய ரூம்லாம் இருக்குது. அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இந்த ராஜா இப்போது தற்போதைக்கு இருந்த ராஜாவை பார்க்கலாம். ஸோ யானை வந்து தசரா அப்போது கவசம் போடுவாங்க. ஸோ இவர் தான் வந்து தற்போது இருந்த ராஜாங்க. அதே மாதிரி வெளியே வந்தோம்னா இங்கே வந்து செப்பல்லாம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தாங்க. நம்ம கையில் கொடுத்து டோக்கன் நம்பரை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மறுபடியும் நம்ம செப்பலை வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி வெளியே வந்தோடனே மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமைங்க. அப்படியே வெளியே வந்து நிறைய நம்ம என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கலாம். இந்த குதிரை வண்டியில் போய் நம்ம சுற்றி பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபா கேட்குறான். இதுக்கு நம்ம ஆட்டோவிலே போயிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு டாட்டாவை காட்டு வெளியே வந்தாச்சு. நன்றி.